என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 மந்த்து. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும், ஜூனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும், அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா VOA எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு VOA எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 மந்த்து இல்லை நான் 1 இயராக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600, அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 மந்த் பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும், தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்கு ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன், அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரை கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக PDF மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே நம்பர் 19. சக்ஸஸ்ஃபுல்லாக 19வது நாள் வந்திருக்கோம். 18 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது LCM HCFல ஐ திங்க் 7வது வீடியோ நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி உங்கள் வீடியோவில் கேட்டுட்டேன், எல்லாருமே ஓகே நம்ம இந்த ஃப்ளோலையே போகலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஃப்ளோலையே நான் கொண்டு போகிறேன். சரிங்களா? ஸ்கூல் புக்கை ஃபுல்லாகவே நான் முடிக்கலாம். ஒரு கொஸ்டின் கூட விட வேணாம், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுவோம். எவ்வளோ வீடியோஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போகிறது இல்லை, நான் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது இல்லை இல்லையா? உங்களுக்கு ஒன்று டேட்டா, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை முடிச்சோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது 3ஐயும் பார்த்தோம்னா தான் நமக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜான ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மோட்டிவேஷன் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்று நீங்கள் உணரும் வழி ஒவ்வொன்றும் நாளை உங்கள் எதிர்காலத்தை செதுக்கும் ஒளி என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். சரிங்களா? இது நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு நல்ல வாசகம். இது எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன், இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் மைண்ட்ல நினைச்சுக்கணும். இன்னைக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ நாளைக்கு அதை விட டபுள் மடங்கு சந்தோஷமா இருக்க போறீங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில இப்ப நம்ம ஃபீல் பண்ற வழி தான் நம்மளை செதுக்கி கொண்டு போக போகுது. இப்போ நீங்க படிக்கிறப்ப எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ இந்த கஷ்டத்தை கண்டிப்பா நீங்க ஈக்குவல் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயுமே எல்லாத்துக்குமே எதிர்வினை இருக்கும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. சரிங்களா? நம்ம கஷ்டப்படுறோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கஷ்டப்படுறீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல லைஃப்ல நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால இது ஒரு கஷ்டமே கிடையாது. நீங்க உங்க பேரண்ட்ஸ் பட்ட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு ஜென்ரேஷன், இவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்க டைம்ல ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நம்ம கஷ்டத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலை அப்படின்னு தேர்ந்தோம்னா உட்காந்து வேலைக்கு பார்ட் டைம் ஜாப் எவ்வளவோ இருக்கு. ஸோ அவ்வளவு சொபிஸ்டிகேட்டான லைஃப்ல ஃபுட் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வந்துருது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே மாறிடுச்சு. சரிங்களா? மக்கள் ஒரு சோம்பேறி ஆகிட்டு தான் அர்த்தம். அந்த ஸ்டேஜ்லயே நம்ம கஷ்டப்படுறோம்னு ஃபீல் பண்ணோம்னா முன்னாடி ஒரு காலத்துல ஒரு கடைக்கு போனா கூட 2 கிலோமீட்டர் போகணும். அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்ல நம்மளை வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க பெரியவங்களை யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் கஷ்டம்னா அதெல்லாம் என்ன சொல்றது? ஆக்சுவலா நீங்க பிறந்து கஷ்டமே கிடையாது. ஆனாலும் சில பேர் மைண்ட்ல நினைச்சு வச்சிருப்பீங்க, அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் பிறந்ததே தப்பு, அதனால முன்னாடி யோசிச்சு பார்த்தா இப்பெல்லாம் யோசிக்க மாட்டோம். சில பேர் மைண்ட்ல ஓடும். நான் என்ன சொல்றேன்னா தப்புன்னு சொல்லல, அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொஃபஸ்டிகேட்டான லைஃப் வருதோ அது மாதிரி கஷ்டங்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கஷ்டம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை நினைச்சு உடஞ்சு அந்த இடத்துல இருக்காதீங்க. நமக்கு கஷ்டத்தை எப்படி ஓவர் கம் பண்ண போறோம்? கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே வர போறோம்? கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும்னா எது ஒரே ஒரு வழி என்ன அப்படின்றத யோசிக்கணும். தற்போதைய வழியை யோசிக்காதீங்க. இப்போதைக்கு இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துட்டா போதும். இன்னைக்கு எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ இப்படி தற்போதைய டைமை பத்தியே யோசிச்சு ஓடணும் அப்படின்னா எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அது இப்போ கிடைக்கிற வழியை நீங்க யோசிக்கணும் தவிர எதிர்காலத்துல உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாம உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க தயாராகணும்னா இப்ப அந்த கஷ்டத்தை பட்டுதான் ஆகணும். சரிங்களா? அதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆவீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி இருந்தா கண்டிப்பா சக்சஸ் இருக்கும். சரிங்களா?
சரி, நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய டாபிக் உள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி எதில் கம்ப்ளீட் பண்ணோம்? பயிற்சி எடுத்துக்காட்டு எல்லாமே முடிச்சிட்டோம். அதில் கொஞ்சம் லென்த் வீடியோவாக தான் வருமா, 1 hour வீடியோ மாதிரி வந்துச்சு இல்லைங்களா போன வீடியோ. சரி, அந்த வீடியோ பார்க்கலாம், எவ்வளோ முடிக்க முடியும்னு பார்ப்போம். அது வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்தது கொடுப்போம். எடுத்துக்காட்டுலாம் முடிச்சாச்சு. எடுத்துக்காட்டு 13 வரை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பயிற்சி 1.2 முடிஞ்ச வரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். பயிற்சி 1.2 6வது புக்கு செகண்ட் டேர்மா. சரிங்களா? நான் எல்லா புக்குமே முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது பார்க்கல அப்படின்னா மறுபடியும் நான் டெலகிராம் சேனல்ல வேணா அந்த புக்ஸ் எல்லாமே இது பண்றேன், திரும்ப போடுறேன். டெலகிராம் சேனலை பொறுத்தவரை இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமின்னு இருக்குமா, ER தங்கமுத்து IPS அகாடமி, IPS அகாடமின்னு சொல்லி டெலகிராம் சேனல் இருக்கும். அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ரெகுலர் அப்டேட், எந்த வீடியோ போட்டாலும் ரெகுலர் அப்டேட் வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்துன்னு இன்ஸ்டாகிராம் இருக்கும். அதில் ரெகுலராக ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அதை எப்படி மீம்ஸ்ல படிக்கலாம்னு சொல்லி அது ஒரு சைடு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. வேற என்ன அப்படின்னா நம்ம சேனல் இதில் நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரெகுலராகவே போகுது. இதோட 19 நாள் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஸோ மூணையுமே நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ அப்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா மொபைல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். பட் எது தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்னோட மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா எல்லாமே இருக்கும். யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. இன்னும் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் மட்டுமே ஒரு 5000 கான்டாக்ட் இருக்கும். ஆனால் 5000 கான்டாக்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்னா யாருமே இருக்காது. ஒரு 5-10 தான் இருக்கும். அந்த 5000 கான்டாக்ட்ல ஒரு 4500 கான்டாக்ட் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. புரியுதா? நம்மளுக்கு எதுல இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கோ அதை நோக்கி தான் நம்ம ஓடுவோம். உங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து படிப்புல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தேடல் படிப்பு சம்பந்தமா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ற தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம ஃபுல் ஃபோக்கஸா பண்றதுக்கு நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் ஏன் வந்து ஒரு அவருக்கு பிரேக் விடுறாங்கன்னா அந்த ஃபோக்கஸ் மாறும் தான். ஸோ அந்த ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னா மோட மாத்தலாம். பட் நம்மளோட ஃபோக்கஸை மாற்றக்கூடாது. படிக்க போறோம், படிக்கிறதுக்கு இப்போ நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம், எழுதிக்கிட்டே இருக்கோம். ஒரு சின்ன பிரேக், மொபைல் யூஸ் பண்றீங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் போறோம், டெலகிராம்ல என்னென்ன ஃபைல்ஸ் வந்திருக்கு, ஃபைல்ஸை ஃபுல்லாக பார்க்க சொல்லல. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்காங்களா அதை ரீட் பண்ணலாம். எல்லா ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி மொத்தமாக வச்சுட்டு எதை படிக்கன்னு தெரியாம சுத்தக்கூடாது. அதுவும் நம்ம பண்ற பெரிய தப்பு. சரிங்களா? சரி, ஒன்று வேணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிடும். 45 மற்றும் 75 மீ பே கா. கான்னா என்னது? காரணின்னு பார்த்தோமா? 45 75 நம்ம ஷார்ட்கட்லேயே போடுவோம். 45 75 அப்படின்னா சின்ன நம்பர் எது? 45. 45 75 வகுக்குமா? வகுக்காது. 45 2ஆல வகுக்க முடியுமா? 2ஆல டிவைட் பண்ண முடியாது. 45 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 15. 15 45 வகுக்கும், 75 வகுக்கும். அப்போ 15 தான் மீ பே கா. ஆன்சர் முடிஞ்சதா? அடுத்து இது அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ பே கா. அடுத்தடுத்த இரட்டை எண்ணா இப்ப 4 6 எடுத்துக்கிடுவோம். 2 நம்பர் ஈவன் நம்பரா இருந்தா கண்டிப்பா மீ பே கா என்னவா இருக்கும்? 2ஆ தான் இருக்கும். ஏன்னா நீங்க எந்த ஈவன் நம்பர்னு எடுத்து பாருங்களா. இப்ப 16 18 எடுக்கிறோம்னா இப்போ இதுல எதை வெளியே எடுக்கலாம்? 2 வெளியே எடுக்கலாமா? உள்ள என்ன வந்துடும்? 2 வெளியே எடுத்தீங்கன்னா 8 9. 2 அடுத்தடுத்த நம்பரா இருந்தா கண்டிப்பா கட்சி பண்ணது 1. ஆனா 2 அடுத்தது ஈவன் நம்பரா இருந்தா 2ல இருந்துமே 2 வெளியே எடுத்துருவோம்ல. அப்ப அந்த 2 தனியா இருக்கா? 2 தனியா இருக்கு, பிளஸ் அது 1. 2 × 1 2. புரியுதா? ஈவன் நம்பர் எந்த 2 ஈவன் நம்பர் எடுத்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த சரிங்களா, கன்சிக்யூட்டிவ். அப்படி இல்லாம நான் 4 1 8 1 எடுக்கிறேன், அதுவும் ஈவன் நம்பர் தானே, டவுட் கேட்பீங்க. அப்படியும் ஆனா இது அடுத்தடுத்த ஈவன் நம்பர் இல்லையே. அடுத்தடுத்த ஈவன் நம்பர்னா 4க்கு அப்புறம் 6. ஏன்னா அப்படி எடுக்கும் போதுதான் இந்த கான்செப்ட் புரியணும். இப்ப 4க்கு அப்புறம் நான் 6 எடுத்தேன்னா 2 வெளியே எடுத்தா உள்ள என்ன ஆயிரும்? 2 3. இந்த 2 வெளியே எடுக்கும் போது உள்ள வர நம்பர் அடுத்தடுத்த நம்பரா வந்துடும்ல. அப்படி வந்தா கண்டிப்பா கட்சி என்னவா தான் இருக்கும்? உள்ள 1ஆ இருக்கும், வெளியே 2. அப்ப பெருக்கும் போது என்ன ஆயிரும்? ஆன்சர் 2 ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தடுத்துன்ற வார்த்தை முக்கியம். இந்த அடுத்தடுத்துன்ற வார்த்தை இல்லைன்னா ஆன்சர் தப்பாவும் இருக்கும். ஏன்னா ஒரு சிலவங்க அந்த இதை கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல ஒரு வீடியோல. சரிங்களா? அதை பாத்துக்கோங்க. அடுத்தடுத்த சரிங்களா 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீச்சிமா. 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீச்சிமா 9 எனில் அவற்றின் மீ பே கா. ஓகே, HCF தான் கேட்கறாங்களா? சேம் லாஜிக்மா. இது பாருங்களேன், நம்ம பார்த்த விஷயம். 3 9 2 நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் என்னது? அதுல பகாயனா பகுயன்னா? பிரைம் நம்பர் பகாயன். ஒரு பகாயன் இருந்தா என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்? அப்படியே போங்க LCM ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் நடத்திருப்பேன்ல, அதுல ஸ்டேட்மெண்ட் 1வது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பகாயன் இருந்தா HCF 1. ஒரு பகாயன் இருந்தா 2 கான்செப்ட் இருக்கும். ஒன்னு HCF 1ஆ இருக்கும், இல்ல அதே நம்பரா இருக்கும். அப்ப இங்க வந்தீங்கன்னா என்ன வரும்? 3ன்றது பகாயன், 3 வாய்ப்பாடுல 9 வருதா? அப்ப இந்த இடத்துல ஆன்சர் 3. அவ்வளவுதானே. இப்ப இதுல மீச்சிமா கேட்டிருக்காங்க. 26 39 52. சரி, 26 39 52. சரி, இப்போ இதுல பாருங்க 26 2 52. அப்ப 52 26 டிவைட் பண்ணும். ஆனா 39 டிவைட் பண்ணல. அப்ப 52 2ஆல பெருக்குவோமா? எவ்வளவு வரும்? 104. 104 9 போல 4 வருமா? 100 120 வராது. 52 அடுத்து 3ஆல பெருக்குவோம். 3ஆல பெருக்கினா எத்தனை வருது? 156. ஓகே, 156 வருதா? 156 26 கண்டிப்பா 39 4 டைம் போட்டா எவ்வளவு? 120 9 4 36 156 வந்துருச்சு. அப்போ எல்லா நம்பரையும் 156 டிவைட் பண்ணுதா? அப்போ இந்த இடத்துல மீச்சிமா என்ன வரும்? 156.
எல் டிவிஷன் போடணும்னா போட்டு பாருங்க, அது நமக்கே தெரியும் இல்லையா. நான் சொல்ற மெத்தட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை நான் மைண்ட்ல யோசிப்பேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் எழுதுறேன். மைண்ட்ல யோசிக்கிறவங்க கொஸ்டினை பாஸ் பண்ணி வச்சு மைண்ட்ல யோசிங்க. உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துருச்சுன்னா ஓகே, வரலைன்னா என்ன தப்பு பண்ணணும்னு இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? 57 டெஸ்ட் வைக்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. கமெண்ட் பார்த்தேன்ப்பா, டெஸ்ட் கண்டிப்பா வைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது எல்சிஎம் கசிப்பை மட்டும் முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு ஏபி நம்பர் சிஸ்டம் எல்சிஎம் கசிப் டெஸ்ட் வச்சிடறேன். அதுக்கப்புறம் ஜிபி முடிச்சுட்டு இன்னொரு ஃபுல் டெஸ்ட் வைக்கலாம். டெஸ்ட் நிறைய வைக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் போர்ஷன் போட்டும் போக டெஸ்ட் வைப்போம். 57 டேஸ் என்ற சிறிய எண்ணை கூட்டினால் 2, 3, 4, 5 சரியாக வகுப்படும். 57 நல்லா புரிஞ்சுக்கணும். 57 கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்ட போறோம். ஆனா கீவேர்டு பாத்தீங்களா, வகுப்படும்ன்ற கீவேர்டு என்னது? எல்சிஎமா. நீங்க இது 3க்கு 2, 3, 4, 5க்கு எல்சிஎம் பார்க்கணும். 2 நம்பர் அடுத்தது நம்பர்னா என்ன சொல்லியிருக்கேன்? 20. 20ல 2ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படாது. 20 2 40, அதுவும் வகுப்படாது. 20 3 60, 60 3ஆல வகுப்படும், 4ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படுமா? அப்போ 60 தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வகுப்படும். 57 கூட அப்ப எதை கூட்டினா 60 வரும்? இந்த இடத்துல 3. அப்போ 3 என்ற சிறிய எண்ணை கூட்டினால் கண்டிப்பாக வகுப்படும். இந்த வார்த்தையில சிறிய எண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏன்னா சில பேருக்கு தோணும், இப்ப நான் 60 எடுக்கல, 60 எடுக்காம 120 எடுக்கிறேன், அப்பயும் வகுப்படும் அப்படின்னு சொன்னோம்னா, 120 எடுக்கணும்னா 57 கூட 63 கூட்டணும். இப்ப 57 கூட 63 கூட்டினாலும் 120. இப்ப எடுத்து பாருங்க, இந்த 120 எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும். ஆனா நான் ஏன் 63 எடுக்காம 3 எடுத்திருக்கேன்? இங்க சிறிய எண் கொடுத்துருக்காங்களா, ஸ்மாலஸ்ட் நம்பர். which smallest number is divisible by which smallest number is added with 57. That's why that number is divisible by 2, 3, 4 and 5. ஒரு சிறிய எண்ணை 57 கூட்டும் போது எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒண்ணுலப்பா மீச்சியமான எல்சிஎம் பா. மேல கொஸ்டின்ல பெரிய சேஞ்ச் கிடையாது. இது 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர். இது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர். வாட் இஸ் தி HCF ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்? இந்த கொஸ்டின் இது வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம்னா மீச்சியமா, HCFனா மீபேகா அப்படி முடிஞ்சிருக்கும். சரிங்களா? 57, 69 ஆகியவை சார்பகா எண்கள், கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 57 and 69 ஆர் கோப்ரைமா. கோப்ரைம் நம்பர்னா என்ன மீனிங் சொல்லியிருக்கேன்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். 57, 69 அப்ப ரெண்டுமே 13ஆவது வாய்ப்பால டிவைட் ஆகுதுல்ல. 19 13 57 23 13 சரி 13 மூணாவது வாய்ப்பாடு. 57 மூணாவது வாய்ப்பாலே கேன்சல் ஆகும் பாருங்களேன். 19 3 57 23 3 69. அப்ப மூணாவது வாய்ப்பால டிவைட் ஆனா சார்பகா என்ன கிடையாது இல்ல. சார்பகானா என்ன சொன்னேன்? கோப்ரைம் நம்பர்னா HCF 1 தான் வரணும், இங்க 3 வருது. சோ தப்பு. 17 18 ஆகிய எண்கள் மீபேகா 1. இது நம்ம ஸ்டேட்மெண்ட்ல பாத்துருக்கோம். 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 2 நம்பர் அடுத்தடுத்த நம்பரா இருந்தா கண்டிப்பா HCF என்ன ஒரு மீபேகானா HCF ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் இஸ் ஆல்வேஸ் 1. அது சேஞ்சே கிடையாது. இரு அடுத்தடுத்த எண்களின் மீச்சிமா பெருக்கற்பலனுக்கு சமம். இதுவுமே நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். சரிங்களா? 2 அடுத்தடுத்த நம்பர். இப்ப எக்ஸாம்பிள் நல்லா யோசிச்சு பாருங்க. 3 4 நம்பர் எடுக்கிறோம். இந்த 2 நம்பரோட LCM எப்படி எடுக்கலாம்? ரெண்டையும் பெருக்குனா ஆன்சர். இது கான்ஸ்டன்ட், எப்பயும் மாறாது. 2 நம்பர் அடுத்தடுத்த நம்பரா இருந்தா நல்லா புரிஞ்சுக்கணும். There are 2 consecutive numbers are in the given series. Their HCF will be always 1. Never change. எப்பயும் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி their HCF of this number is always 1. 2 numbers are consecutive. அதை புரிஞ்சுக்கணும். 2 நம்பர் அடுத்தடுத்த நம்பரா இருந்தா HCF வேல்யூ 1மா, எப்பயும் மாறாது. LCM வேல்யூ தி ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. அந்த இரு எண்களின் பெருக்கற்பலன். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப சரி. ஓகே, இரு சார்பகா எண்களின் மீச்சியமா அவரின் கூடுதலுக்கு சமம். இங்க பாருங்க, இரு சார்பகா எண்ணா நமக்கு என்னது? HCF 1 வரும். அதோட மீச்சியமா கூடுதலுக்கு எப்படி சமமா இருக்கும்? இப்பதான் பார்த்தோம். இது மல்டிபிளிகேஷனுக்கு தான் சமம். சரிங்களா? அதாவது LCM ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர் இஸ் ஆல்வேஸ் மல்டிபிளிகேஷன் ஆஃப் 2 numbers ஆர் ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் 2 numbers கொடுக்குறாங்க. சோ தவறு. புரியுதுங்களா? ஆல்வேஸ் if 2 numbers having HCF is always 1 means, அதாவது 2 நம்பரோட HCF வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அதோட LCM வேல்யூ ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? மல்டிபிளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸா தான் இருக்கும். அதுதான் மீனிங். சரிங்களா? ஏன்னா வேற எந்த ஒரு ஃபேக்டருமே இல்ல காமனா. சோ அப்ப அதோட மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 2 பிரைம் நம்பரா இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 2 நம்பர் கோப்ரைம் நம்பரா இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 2 நம்பர் அடுத்தடுத்த நம்பர் கன்சிக்யூட்டிவ் டேர்மா இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. இரு எண்களின் மீபேகா அதாவது HCF of 2 number is always the factor of the LCM of same number. அதாவது HCF எப்பவும் LCM ஓட ஃபேக்டர். கரெக்ட், எப்பவுமே அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்போ 2 4 6 எடுத்துக்கோங்களேன். 2 நம்பர், இதோட LCM என்னது? பெரிய நம்பர் 6 12. இது LCM. சரிங்களா? HCF சின்ன நம்பர்ல வந்து 2. இப்போ 2 is அதாவது 12 is multiplied by என்ன சொல்லலாம்? 12 2. அதாவது 2 is the factor of 12 சொல்லலாமா? 2 என்பது 12 காரணின்னு சொல்லலாமா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது LCM, இது HCF. எப்பயுமே LCM ஓட காரணியா தான் என்ன இருக்கும்னு சொல்றாங்க?
HCF இருக்கும்னு சொல்றாங்க. HCF இஸ் ஆல்வேஸ் தி ஃபேக்டர் ஆஃப் எல்சிஎம் அதான் சொல்றாங்க. HCF மீப்போவா எப்போதும் மீச்சிமாவின் காரணியாக இருக்கும். அப்ப சரிதான். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 3. நிறைய கொஸ்டின் இருக்கு, சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுக்கவா? இல்ல நான் பாக்குறேன், ஈஸியானதுன்னா சால்வ் பண்ணிடுறேன், ஈஸியானதுன்னா ஹோம்ஒர்க் கொடுத்தா, கஷ்டமான சால்வ் பண்ணிடலாம். இப்போ 18 24 இருக்கு பாருங்களேன். இதுல நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுக்கும் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் எடுங்க. 18 24 பெரிய நம்பர் இது, நான் ஷார்ட்டா பண்றேன். நீங்க எல் டிவிஷன் கூட போட்டுக்கலாம். 24ல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. இது என்ன கேட்கறாங்க? காரணி மீ பே கா வா காரணி. அப்போ HCF. HCFனா என்ன பண்ணணும்? நம்ம லாஜிக் வாங்க. சின்ன நம்பர் 18 டிவைட் பண்ண முடியல, 2ஆல வகுத்தா 9, 9 டிவைட் பண்ணல, 3ஆல வகுத்தா 6, 6 ரெண்டையுமே டிவைட் பண்ணுதா? ஓகே, ஆன்சர் இஸ் 6. இங்க பாருங்க, இதுல 8 சின்ன நம்பர், 12 டிவைட் பண்ண மேல இருக்கு பாருங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இது கரெக்ட், ரெண்டாவது நம்ம தேவையில்லாம கீழே எடுத்துட்டோம். இது இல்ல, இங்க மேல வந்துருங்க. இது முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதை விட்டுருங்க, இது நம்ம அடுத்த கொஸ்டின் அடுத்து பார்ப்போம், அடுத்த லேயர்ல. இப்ப மேல வாங்க, அடுத்த கொஸ்டின். 51 85. இப்போ 51 எதுல டிவைட் ஆகும்னு யோசிங்க. 51 51 17 3 51 வருமா? ஓகே, 17வது வாய்ப்பாடுல 51 டிவைட் ஆகுது. அதே 17ல 85 டிவைட் ஆகுதா? இது பிரைம் நம்பர், அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கும். ஒரு பிரைம் நம்பர் வாய்ப்பாடுல வந்துச்சுன்னா அப்ப அதுதான் ஆன்சரா இருக்கும். முடிஞ்சது. 17 வருவதுக்கு ஆன்சர். இதுக்கு பாருங்க 61 76. 61 என்னது? பகா எண். 61 பகா எண் அப்படின்னா பகா எண்ணுடைய மடங்குல வருதா? இல்ல. அப்ப கண்டிப்பா ஆன்சர் என்ன இருக்கும்? ஒன்னா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு பகா எண் வந்தா அந்த பகா எண்ணே ஆன்சரா இருக்கும், இல்லைன்னா ஒன்னா இருக்கும். அதானே பார்த்திருக்கோம். அடுத்து பாருங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. 84 120. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எடுப்போம். இதுல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. பாதி 42, அதுவும் டிவைட் ஆகாது. 21 4ஆல வகுத்தா அதுவும் டிவைட் ஆகாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12 6ஆல வகுத்தீங்கன்னா 12, 7ஆல வகுத்தீங்க அப்படின்னா 7. 7னா என்ன வரும்? 7 7னா 12, 12 84. எஸ், 12 7ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 12 வருது. ஸோ 12 அப்படிங்கிறது 84 டிவைட் பண்ணும், 120 டிவைட் பண்ணும். அப்போ இதுக்கு HCF வேல்யூ 12 12. ஓகேவா? சின்ன நம்பர் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 27 எடுக்கிறோம். 27 தான் இருக்கிறதே சின்னது. இது 45 டிவைட் பண்ணுமானா? டிவைட் பண்ணாது. 27 2ஆல வகுக்க முடியுமானா? முடியாது. 27 3ஆல வகுத்தா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9. 9 27 டிவைட் பண்ணா 45 டிவைட் பண்ணா 82 பண்ணும். அப்போ 9 தான் HCF. அவ்வளோதானே? ஸோ 45. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 55ன்றது ஒரு பகா எண். 5 × 11 தான் இருக்கு. அப்போ 11ல ஏதாவது டிவைட் ஆகுமானா? டிவைட் ஆகாது. அப்போ 5 தான் இதுக்கு HCF வரும். இப்படி எடுக்கலாம். 2 பகா எண் மட்டும் இருந்தா 1 வரலைன்னா இன்னொன்று தான் வரும். அவ்வளோதான் ஆன்சர் 5. சரிங்களா? ஓகே, அடுத்து கீழ்காணும் எண்களுக்கு பகா காரணிப்படுத்தல் முறையில் மீச்சிமாவும் அதே தான். இப்போ நம்ம நார்மல் முறையில் பார்ப்போம். 9ல 16 டிவைட் ஆகுமா? × 1 × 2. ஏன்னா எல்சிஎம். இப்போ 18 2 டிவைட் பண்ணல, அவ்வளோதான் எல்சிஎம். முடிஞ்சது. 8வது வாய்ப்பாடுல 12 வராது. 12 2ஆல பிறகுனா 24. 8ஆல டிவைட் ஆகும், 12ஆல டிவைட் ஆகும். ஸோ 24 தான் எல்சிஎம். அவ்வளோதான் ஓவர். இப்போ இங்க பாருங்க, எது பெரிய நம்பர்னு முதல் பார்க்கணும். இப்போ 15 பெரிய நம்பர். 10ல டிவைட் ஆகுமா? ஆகாது. 15 2ஆல பிறகுனா எத்தனை? 30. 30 10 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். அப்போ அவ்வளோதான் ஆன்சர் 30. சரி, ஏன்னா கேட்டுக்கிறது மீச்சியமா தானே, பெரிய நம்பர் மல்டிப்ளை. இப்போ 42 14 3ஆல பிறகுனா 42 வருது இல்ல? அப்போ எல்சிஎம்ஏ 42 தான். இதே பகுத்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ 30 60 40 பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா 60. 30ல டிவைட் ஆகும், பட் 40ல டிவைட் ஆகாது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 60 × 2 அப்புறம் 120. 120 எல்லாத்தையும் டிவைட் பண்ணுமா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். 120 எல்லாத்தையுமே டிவைட் பண்ணுச்சுன்னா அதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 15 25 75. பெரிய நம்பர் இது 75. 75 15வது வாய்ப்பாடுல வரும், 20வது வாய்ப்பாடுல வரும். அப்ப 75 தான் எல்சிஎம். பாத்தீங்களா? இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் தான் அப்படியே கேட்பாங்கன்னு சொன்னேன். பார்க்க சின்ன சின்ன கொஸ்டின் தான். எல்சிஎம்னா என்னன்னா இருக்கிறதுலேயே பெரிய நம்பர், அந்த நம்பர் எல்லா நம்பர்லையும் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் எல்சிஎம். HCFனா இருக்கிறதுலேயே சின்ன நம்பர், அந்த நம்பர் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுச்சுன்னா அதுதான் HCF. அப்படியே எடுத்துடலாம். அப்படி இல்லைன்றப்போதான் HCF வகுத்துக்கிட்டே வரணும், எல்சிஎம் பெருக்கிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? 154 198 286. ஓகே, இதுல கேட்டதுனால எல்சிஎம் எடுக்க HCF. ஓகே, எப்படி பண்ணலாம்? நீங்க நார்மலா எல் டிவிஷன் போட்டும் பண்ணலாம். ஆக்சுவலா இதை பார்த்த உடனே என்ன தெரியுது? ஒன்னு எல் டிவிஷன் போடுறவங்க போடுங்கம்மா, பிரச்சனை இல்லப்பா. இது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்குல்ல. 154 198 286. கால்குலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க இதுலயே மல்டிப்ளை பண்ணிட்டே போகலாம். இன்னொன்னு என்னன்னா, இது எல்லாமே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டினா மிடில் நம்பர் வருதா? அப்ப 11வது வாய்ப்பாடுல எல்லாமே டிவைட் ஆகுது. 11ல டிவைட் பண்ணும்போது இங்க 14, இது 18. புரியுதா? 11 டிவிசிபிள் பை 12 11 பாருங்க, இது 26ன்னு வரும். 11 வெளியே எடுத்துட்டோம்னா. சரிங்களா? இப்போ எல்லாமே 2வது வாய்ப்பாடுல டிவைட் ஆகுமா? அப்ப நான் டோட்டலா என்ன பண்ண போறேன்? இப்போ 22 வெளியே எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 2 வெளியே எடுக்கும். எல்லாத்துல இருந்தும் 2 வெளியே எடுத்தா 7 9 13. இப்போ உங்களுக்கு இது எல்சிஎம் கண்டுபிடிங்க. இந்த ஆன்சரை விட இது ஸ்பீடா வந்துடும் பாருங்க. 7 9 பெருக்கணும் எத்தனை? 63. 63 × 13 × 22. இதை பெருக்குங்க, இந்த கொஸ்டினோட ஆன்சர். அவ்வளவுதான். சரிங்களா?
63 × 13. இப்போ நம்ம இதை இன்னும் ஷார்ட்டா வேகமா பண்ணோம்னா 63 10 டைம் போட்டா எவ்வளவு 630. 63 3 டைம் போட்டா 189. அப்ப 189ம் 630. சரிங்களா? 63 10 டைம் 3 டைம். எஸ். அப்ப கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது? 9 12க்கு 2 மிச்சம் 1 829. சரிங்களா? இந்த 829 22ஆல பெருக்கணும். நான் 2ஆல பெருக்கிறேன் டைரக்டா. 829 2ஆல பெருக்கணும்னா 1658. இதை 11ல பெருக்கும்போது லாஸ்ட்ல இருந்து கூட்டிட்டே வரலாமா? 8 8 5 13க்கு 3 மிச்சம் 1 6 5 11 1 12க்கு 2 மிச்சம் 1 1 2 9 7 63 கரெக்ட் தான். சரிங்களா? 8 8 5 13க்கு 3 மிச்சம் 1 5 6 11 12க்கு 2 மிச்சம் 1 1 6 6 1 7 1 8 8 2 3 8 வருது. 8 3 11 12 வரலையே. இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆனா ஆன்சர் வந்து 11ல வகுப்படல. அப்போ நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, மறுபடியும் செக் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 7 63 வந்துச்சா? 63 வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு? இதுல எல்லாத்தையும் 22 வெளியே எடுத்தப்போ என்ன வந்துச்சு ஆன்சர்? 22 வெளியே எடுத்தோம்னா இதுல ஒரு 14 14னா 7 வரும். 7 இதுல 18ல பாதி 9 இதுல வந்து 26ல பாதி 13. சரி, 7 போது 63 63 × 13 ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். 63 10 டைம் போட்டா 630. ஸோ 189 தானே 3 டைம். அப்போ 13 டைம் கூட்டும் போது கண்டிப்பா நமக்கு ஆன்சர் எவ்வளவு வந்துச்சு? 9 12க்கு 2 மிச்சம் 1 829 தான் வருது. ஓகே, 829 இப்போ 22ஆல பெருக்கணும். நான் 829 ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்கிறேன். அப்போ 18க்கு 8 மிச்சம் 1 2 2 4 1 5 8 2 16 1658 தான் வருது. இந்த 1658 11ஆல பெருக்கணும். ஸோ அப்போ கண்டிப்பா ஆன்சர் வந்து 10 டைம் 1 டைம் அப்படி கூட போட்டுக்கலாம். 1658 ஒரு 0 10 டைம். ஒரு டைம்னா 1 6 5 8 இப்படி கூட்டினாலும் நமக்கு ஆன்சர் தான் வரும். 8 8 5 13க்கு 3 மிச்சம் 1 12க்கு 2 மிச்சம் 1 7 1 8 1 1 8 2 3 8. நான் 11 மல்டிபிளிகேஷன்ல பண்ணேன். அப்படி பண்ண என்ன வரும்? லாஸ்டா 8 8 5 13க்கு 3 மிச்சம் 1 1 5 6 12 11 1 12க்கு 2 மிச்சம் 1 மிச்சம் 1 7 6 1 7 7 1 8. ஓகே, இது கூட கூட்டும்போது 7 1 8 லாஸ்ட் அந்த 1 அப்படியே இறக்கணும்ல. ரைட். அப்போ நமக்கு வந்து பண்ணது கரெக்டாக செக் பண்ணோம்னா இது ரெண்டுலாம் கூட்டோம்னா 11 வருது. இங்கே கூட்டினா 11 வருது. டிஃபரன்ஸ் கரெக்டா வருதா? அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இது எல்சிஎம். அப்ப ஹெச்சிஎஃப் பாக்குறப்ப என்ன பண்ணலாம்? நான் எடுத்த மெத்தட்ல ரெண்டுமே ஈஸி. இப்ப ரெண்டுல இருந்து காமனா எதை எடுத்தோம்? 22 வெளியே எடுத்தோமா? 22 வெளியே எடுத்துட்டு உள்ள 7 8 13 போட்டோம்ல. அப்போ இதுதான் ஹெச்சிஎஃப். இதெல்லாம் பெருக்கிட்டு இது கூட பெருக்கும் போது கிடைக்கிறது எல்சிஎம். சிம்பிள், அப்படியே பண்ணிடலாம். நீங்க எல் டிவிஷன் போறதால இது ஈஸி, காமனா நம்பர் வெளியெடுத்து பண்றது. அடுத்து 6வது, முழுவதுமாக நிரப்பப்பட்ட 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வந்து பாருங்க, சரியாக அளவிடக்கூடிய கீவேர்டு இருக்கா? கலன்களில் பாலினை அளக்கக்கூடிய மெஷரிங் டூல். மெஷர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளவு இருக்கு? 20. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளவு? 20. அப்போ சின்ன டிஃபரன்ஸ் 20. இந்த 20 எல்லாத்தையும் மெஷர் பண்ணுமா? எல்லாத்தையும் மெஷர் பண்ண, அவ்வளவுதான் ஆன்சர். டிஃபரன்ஸ் பார்த்து எல்லாத்தையும் வகுத்தா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆன்சர் ஓவர். 7வது, 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 60 40 72. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? ஒன்றாக சந்திப்புகளில் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒன்றாக சந்தித்தால். அப்ப என்ன கான்செப்ட் இது? ஒன்றாக சந்தித்தால் அப்படின்னா எல்சிஎம். எதுக்கு எல்சிஎம் பார்க்கணும்? 40 60 72. 40 60 72. 72 மல்டிபிள் வந்தீங்கன்னா 72 நீங்க 0 வரணும்னா 72 முதல் 10ஆல பெருக்குனா 720. அப்ப 5ஆல பெருக்குனா 360. நான் இப்ப 72 5ஆல பெருக்கிருக்கேன். ஏன் டைரக்டா 5ஆல பெருக்கேன்னு புரியுதா? ஏன்னா அப்படி பெருக்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 0 வரும். அப்ப 40ல வரும். 4 4 36 6 6 36 72 5 36 வருது. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 360 வருது. அப்ப 360னா 360 வினாடி தானே கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து 360 செகண்ட். எல்லாமே சேர்ந்து ஒழிக்கிறதுக்கு 360 செகண்ட் ஆகுது. 360 செகண்ட் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நேரம்? 6 நிமிஷம் 6 மினிட். அதான 360 செகண்ட். இப்ப எல்லாமே சேர்ந்து 8 மணிக்கு காலையில ஒளிருதுன்னு சொல்றாங்க. அப்ப 6 நிமிஷம் கழிச்சு 8 மணி 6 நிமிஷம். 8 மணி 6 நிமிஷம் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இரு எண்களின் மீச்சிமா எல்சிஎம் 210 ஹெச்சிஎஃப் 14. எல்சிஎம் 210 ஹெச்சிஎஃப் 14. எஸ், இது நல்ல கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடல் நான் பார்க்கல. ஜோடிகள் எத்தனை? நல்லா கவனிச்சுக்கோங்க. இரு எண்களின் மீச்சிமா 210 மீபேக், அதாவது எல்சிஎம் 210 ஹெச்சிஎஃப் 14.
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் HCF டிவைட் பண்ணணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஜோடி கேட்டாங்கன்னா எத்தனை ஜோடிகள்னு கேட்டா 14 15 டிவைட் பண்ணீங்கன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 14 15 20 210 டிவைட் பண்ணீங்கன்னா எத்தனை டைம் வருது? 15 டைம் வரும் சரிங்களா. அப்போ இதோட மீனிங் என்னன்னா 14 வெளியே எடுத்துட்டோம். இப்போ பாருங்களேன், ஒரு 2 நம்பருக்கு எல்சிஎம் எப்படி எடுத்தோம்? அந்த 22 நம்பர் எடுத்தோம்ல வெளியே, அந்த மாதிரி இதுல காமனா இப்ப 14 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள இருக்க நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை கூட்டுனா 15 வரும்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. அப்ப 15 வர்ற மாதிரி எந்தெந்த நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு யோசிங்க. 15 வர்ற மாதிரி எடுத்தோம்னா பிரைம்ல எடுக்கணும். 15 வர்ற மாதிரி ஒன்னையும் பிரைம் நம்பர் எத்தனை ஜோடிகளும் பிரைம்ல தான் எடுக்கணும். அப்போ இது எப்படி எடுக்கலாம்? 1 15 எடுக்கலாமா? இப்போ பாருங்க லாஜிக் சொல்றேன். 1 15 இல்ல 15 1 எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது 2 எடுக்கலாம். 1 இது ஒரு ஜோடி சரிங்களா. அதே மாத்தி எடுத்தாலும் ஒரு ஜோடி தான். வேற என்ன ஜோடி இருக்கலாம்? 3 5 15 இதுவும் பிரைம் நம்பர் தானே. ஓகே சரி, இப்ப 2 ஜோடி வருது. 2 இப்ப இதுக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எத்தனை ஜோடிகள் தானே? 2 ஆன்சர். இந்த 2ஐயும் நான் கன்ஃபார்ம் பண்றேன் பாருங்க எப்படின்னு. இப்போ 14 வெளியே எடுத்துருக்கோம்ல, இந்த 14 தானே HCF. இந்த 14 இதுல கொண்டு வந்து பெருக்குங்க. ரெண்டையும் பெருக்கி பாருங்க. முதல் இதுல 14 5 எவ்வளவு வருது? 210. இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது இதுல 14 பெருக்குங்க. 14 3 42 14 5 70. இது ரெண்டாவது. இப்ப இந்த ரெண்டுக்குமே எல்சிஎம் HCF பாருங்க. இந்த 2 நம்பரோட எல்சிஎம் என்னது? 14 இதை டிவைட் பண்ணுமா? 10 15 14 210. அப்ப HCF என்ன வருது? 14 தான் HCFன்னு வரும். எல்சிஎம் 210. இந்த 210 14 வகுக்குமா டைரக்டா? 14 15. அப்ப ஆன்சர் வந்துருச்சா? சோ இது எல்சிஎம் HCF டைரக்டா வருது ஒரு ஆன்சர். இன்னொன்னு 42 70 வகுக்குமா? வகுக்காது. இது 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அடுத்து 21. 21 20 வகுக்குமா? வகுக்காது. அடுத்து 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? எத்தனை 3? 14 3 42. இந்த 14 ரெண்டையுமே வகுக்குமா? அப்ப HCF 14 வந்துருச்சா? இந்த நம்பருக்கும் 14 வரும். 70 பாருங்க, 70 டிவைட் பண்ணாது. 70 2 140 டிவைட் ஆகாது. 210 இதுதான் 5 டைம்ல டிவைட் ஆகும். அப்ப எல்சிஎம் வந்து 210. இப்போ இந்த 2 நம்பருக்குமே HCF என்ன வந்துச்சு? 14. எல்சிஎம் எத்தனை வந்துச்சு? 210. இந்த மாதிரி தான் எத்தனை ஜோடி வரும்னு கேக்குறாங்க. இதை நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறத விட அந்த நம்பரை வெளியே எடுத்து வகுத்தோம்னா கூடுதல் வரும்ல, இந்த கூடுதலை பிரிச்சு பாருங்க ஆன்சர் வந்துடும். ஆனா பிரிக்கும் போது ரெண்டுமே பிரைம் நம்பரா இருக்கணும். இதுதான் கான்செப்ட் சரிங்களா. இரு எண்களின் மீச்சிமா மீபேகாவின் 6 மடங்குன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் ஆஃப் HCF. இதுல என்ன சொல்றாங்க? HCF 12 கொடுத்துட்டாங்க. அப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு 6 × 12 72. ஓகே சரி, அப்ப எல்சிஎம் HCF மற்றொரு எண் கேக்குறாங்களா? எல்சிஎம் வந்து எவ்வளவு? இப்ப கண்டுபிடிச்ச 72. HCF வந்து எத்தனை? நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. நம்பர் 1 × நம்பர் 2 டைப் நம்பர் 6 L × H படிச்சிருக்கோம்ல. இந்த ஃபார்மேட்ல அப்படியே எழுதுங்க. 12 × 6 இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் × HCF ஈக்குவல் டு ஒரு நம்பர் எத்தனை? 36. இன்னொரு நம்பர் என்ன? இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 6 டைம் 6ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 12 6 72. அப்ப இன்னொரு நம்பர் 12. ஆன்சர் 12. கொஸ்டின் நம்பர் 9க்கு சரிங்களா. ஓகே, இன்னும் கொஸ்டின் இருக்கா? கொள்குறி வகை வினாக்கள் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. சரி முடிச்சிடலாம், இந்த பயிற்சியை முடிச்சிருவோம் சரிங்களா. பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும் கேக்குறாங்களா. 51 எந்த வாய்ப்பாடுல கேன்சல் ஆகும்? 17 3 51. அதாவது 3வது வாய்ப்பாடுல வரும்ல, சிம்பிளா சொன்னோம்னா. இதுவும் 3வது வாய்ப்பாடுல வரும், இதுவும் 3வது வாய்ப்பாடுல வரும். அப்ப இது சார்பகா எண் இல்ல. இது 13வது வாய்ப்பாடுல வருமா? இதுவும் வரும், இதுவும் வரும். அப்ப இதுவும் சார்பகா எண் இல்ல. 71 81. சரி, இது பாத்துருவோம். இது வந்து பிரைம் நம்பர். அப்போ இது சார்பகா எண்ணா இருக்கலாம், இருக்கும். வேற என்ன? ஒண்ணு HCF 1 தானே வருது. இதுவும் 9வது வாய்ப்பாடுல டிவைட் ஆகும், இது 9வது டிவைட் ஆகும். அப்ப இதுவும் சார்பகா எண் இல்ல. அப்ப 71 81 கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. 8 9 12 ஆகிய எண்களில் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? 8 9 12 ஆகிய எண்களில் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க 4 டிஜிட் நம்பர்ல பெரிய நம்பர்ல இருந்து முதல்ல வரணும் சரிங்களா. எதுல வகுப்படணும்? 8ல வகுப்படணும், 9ல வகுப்படணும், 12ல வகுப்படணும். அப்போ ஒரு ஈவன் நம்பரும் இருக்கு, ஈவன் நம்பராகவும் இருக்கு, 9லயே வகுப்படுது. கூட்டும் போது 9 வரணும், ஆனா ஈவன் நம்பரா இருக்கணும். இது கூட்டும் போது 9 வருது, 9 9 கேன்சல் ஆகுது, ஆனா ஈவன் நம்பர் இல்ல. அப்ப இது கிடையாது. இது கூட்டும் போது 9 வருதா? இந்த 9 இந்த 9 ஓகே. இது ரெண்டையும் கூட்டினா 12 தான் வருது, 9ல கேன்சல் ஆகல. அதாவது டிவிசிபிள் பை 9 அண்ட் டிவிசிபிள் பை 8. அதெல்லாம் 8னா என்ன சொல்லலாம்? ஈவன் நம்பர். இது ரெண்டா பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். அதான சொல்லியிருக்காங்க, 9ஆலையும் டிவைட் ஆகணும். ஒரு நம்பர் 8ல டிவைட் ஆகணும்னா கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஈவன் நம்பரா இருக்கும். அப்ப இது வராது. இங்க ஏன் வராது அப்படின்னா 9ல டிவைட் ஆகணும் என்ன ஆகணும்? 9 9 கேன்சல் ஆகணும். இங்க கேன்சல் ஆகல இது. அப்ப இது வராது. இங்க பாருங்க, இந்த 9லாம் கேன்சல், இந்த 6 கேன்சல் ஆகும், 9 வாய்ப்பெல்லாம் ஆகாது. அப்ப இதுவும் கிடையாது. இங்க 9 9 கேன்சல், 36னா 3 6 9 கேன்சல் ஆகுதா? கேன்சலும் ஆகுது. என்ன நம்பர்ல முடிஞ்சிருக்கு? ஈவன் நம்பர்லயே முடிஞ்சிருக்கு. சோ அப்ப இதுதான் ஆன்சர். 9 9 3 6 தான் இது கரெக்ட் ஆன்சர். இதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க, எல்லாமே கரெக்டா வரும்.
இரு எண்களின் மீ பே கா அப்படின்னா HCF வேல்யூ 2, LCM வேல்யூ 154, இடையே உள்ள வேறுபாடு 8ன்னு கொடுத்துருக்காங்க. கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம சிம்பிளா யோசிச்சோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 வெளியே எடுத்துருங்களேன். அதே மாதிரி தான் எல்சிஎம்ல வந்து HCF வெளியே எடுத்துட்டோம்னா என்ன ஆகுது? இரு எண்களின் வேறுபாடு 8ன்னு கொடுக்குறாங்களா? அப்போ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல என்ன வருது? 77ன்னு வருதா? அப்போ 2 நம்பர் பிரிக்கிறப்போ எப்படி பிரிக்கணும்? 2 நம்பர் பிரிக்கிறப்போ ஒரு பேரு 11 × 7 11 × 7ன்னு பிரிக்கலாமா? 11 77. இன்னொரு பேர் எப்படி பிரிக்கலாம்? 11 × 7ன்னு பிரிக்கலாம். வேற 154 வெளியெடுத்து என்ன வருது? 77 தானே. 77 1 77ன்னு பிரிக்கலாம். 1 ரெண்டாவது 11 × 7ன்னு பிரிக்கலாமா? ஓகே, பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த 2ங்கிற நம்பர் இருக்குல்ல, முன்னாடி HCF வெளியே எடுத்துருக்கோம்ல, இந்த 2 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நம்பர் என்ன கிடைக்கும்? இப்ப என்ன பண்ணிக்கணும் புரியுதா? அங்க ஒரு சம் பேர் பண்ணோம்ல, ஜோடி, அந்த ஜோடி மெத்தட்ல பண்றோம். அப்ப அந்த 2 உள்ள கொண்டு வந்தா 22 14. இப்ப இந்த 2 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 2 154. சரிங்களா? இந்த மாதிரி 2 வகையான ஜோடிகள் கிடைக்குது. இதுக்கு வந்து HCF 2 தான், LCM 154. இதுக்கான டிஃபரன்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க? வேறுபாடு 8ன்னு கொடுக்குறாங்களா? ஆனா இங்க 8 வரல இல்ல. சோ அப்ப இது கிடையாது. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய பேர் தான். இதுக்கு LCM பாத்தீங்கன்னா 2 தான், HCF பாத்தீங்கன்னா 2 தான் வரும், LCM பாத்தீங்கன்னா 154 தான் வரும். ஆனா இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன வருது? 8 வருதா? அப்ப இதோட கூடுதல் என்ன? 22 14 கூட்டினீங்கன்னா 36. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது ஒரு மெத்தட். சரிங்களா? இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கொஸ்டினை வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்ல பண்ணோம்ல. இப்போ இரு எண்களின் மீ பே கா அப்படிங்கிறது HCF LCM. சரிங்களா? இது நம்ம வந்து 2 நம்பரை பெருக்கற் பலன் எடுக்கலாமா? X Yன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா நம்ம ஃபார்முலா தெரியும், 2 நம்பரின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு LCM × HCF. வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப இதை நம்ம வந்து X - Yன்னு வச்சுக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? கூடுதல் தானே. அப்ப X + Y கேட்குறாங்க. இது 3 வர்ற ஃபார்முலா. இது X + Y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் X - Y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4XYன்னு வருமா? சரிங்களா? இதுல வந்து இப்போ X + Y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம்னா 8 ஸ்கொயர். X + Y தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அதை அப்படியே வச்சுக்கலாம். X + Y ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. மைனஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × X எவ்வளோ? 2, Y வந்து 154ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு தேவை X + Y ஹோல் ஸ்கொயர். X + Y தான் வேணும். அப்போ X + Y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × 4, 2 × 8 எவ்வளோ? 2 × 4 8, 8 × 154. இப்போ 154 4ஆல பெருக்குவோம். 300 300 600 616. 616 2ஆல பெருக்கணும்னா 1224 பிளஸ் இந்த 8 இந்த சைடு வந்தா 1204 16 12 4 150 அப்படின்னா 16 32 1232 வருது. பிளஸ் இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 64 வருதா? ஓகே, அவ்வளவுதான் ஆன்சர் முடிய போகுது. அப்ப X + Y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1232 பிளஸ் 64 1296. ஸோ அப்போ X + Y இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 120ஐ மீச்சீமாவாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது மெய்ப்பேகாக இருக்காது? கொஸ்டின் பாத்தீங்களா? நெகட்டிவ் டைப். இந்த கொஸ்டின் தானே அப்படியே கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. பாத்தீங்கன்னா புக் கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆகும். 120ஐ மீச்சீமாவாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண் மீப்பே காவாக இருக்காது? அப்போ எதால டிவைட் ஆகாது? 120 60ல டிவைட் ஆகுமா? ஆகும். 40ல டிவைட் ஆகுமா? ஆகும். 30ல டிவைட் ஆகும். ஆனா 80ல டிவைட் ஆகாது. அப்ப இதுதான் ஆன்சர். சரிங்களா? பயிற்சி 1.2 முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. பயிற்சி 1.3 நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ மேக்ஸை பொறுத்தவரை அந்த மைண்ட் செட் இருக்கணும். நம்ம பண்ணும்போது எந்த ஒரு டிவியேஷன் இருக்கக்கூடாது, அந்த மைண்ட் செட் இருக்கணும். ஸோ பயிற்சி 1.3 பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல ஒரு சில விஷயங்கள் புதுசா பார்த்துருந்தோம். சரிங்களா? அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம நார்மலா பார்த்த விஷயத்துல ஒரு 1ல இருந்து 11 டைப் வரை நார்மலா பார்த்துருந்தோம். இப்போ இன்னைக்கு பார்த்ததுல அந்த நெகட்டிவ் டைப் ரிப்பீட் ஆச்சு நமக்கு. சரிங்களா? நெகட்டிவ் டைப் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் டைப் ரிப்பீட் ஆயிருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா X + Y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் X - Y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4XY. இந்த ஃபார்முலா ரிப்பீட் ஆயிருக்கு. கொஞ்சம் டிஃபரன்ஸ் சம்னா இதுதான். ஸோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா n ஜோடி. அதாவது HCF வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ல 2ன்னு கொடுக்குறாங்க. LCM வந்து 154ன்னு கொடுக்குறாங்க. இதுல மொத்தம் எத்தனை ஜோடிகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த 2ஆல என்ன பண்ணணும்? LCM வகுக்கணும். 2ஆல வகுத்தீங்கன்னா வர்ற நம்பர் என்னது? இதை எத்தனை ஜோடியா பிரிக்கலாம்?
1 × 77 இது ஒரு ஜோடி. 1,77 பிரிப்போம். 2ஆல பிரிக்க முடியுமா? முடியாது. 3 முடியாது. ஏன்னா ரெண்டுமே பகாயன். 7 × 11 பிரிக்கலாம். இப்போ இந்த HCF கீழே கொண்டு வந்து பெருக்கணும்னா, ஏன்னா இது நம்ம பார்க்காதனால திரும்ப ரிப்பீட் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்த HCF பெருக்குனா 2 154 வருமா? அப்ப இது ஒரு ஜோடி. என்ன ரீசன்? இதோடைய ஆன்சரும் 2ம் LCM தான் வரும். அதே மாதிரி இதுக்கு நீங்க 2ஆல பெருக்குனீங்கன்னா 14 × 22. இதுக்கும் நீங்க LCM HCF எடுத்து பாருங்க. இதுக்கும் இதே LCM இதே HCF தான் வரும். ஸோ இதுதான் கொஸ்டின் ஆர்டர். ஒரே LCM HCFல எத்தனை ஜோடி வரும்னு கேட்பாங்க. இப்போ 2 ஜோடி இங்க பார்த்துருக்கோம். இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்னைக்கு இப்போ பார்த்தது சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினையுமே நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோடி மாடல்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். ரெண்டையும் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. நெகட்டிவ் டைப், இந்த ஃபார்முலா டைப், என் ஜோடி. இப்போ இந்த என் ஜோடி மெத்தட் நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சீங்கன்னா இந்த ஃபார்முலாவுமே கூட நமக்கு தேவையில்லை. நல்லா பாருங்க, அந்த கொஸ்டின் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஸோ எப்பவுமே மேக்ஸ் பார்க்கும்போது மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் மைண்ட் செட்ல இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்தப்போ எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். நிறைய ஒர்க் இருந்துச்சு. நான் இங்க கிளாஸ் வர்றப்ப எப்பயும் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பேன். ஸோ இப்போ 2 பேர் வந்தாங்க போனாங்க, எனக்கு அந்த இடத்துல பாக்குறப்ப கொஞ்சம் டிவேட் ஆயிருச்சு சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கால்குலேஷன் ஸ்லோவா ஆயிருச்சு. ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு பண்ணதுல இது வரைக்கும் நான் பண்றதுல கொஞ்சம் ஸ்லோவா பண்ணேன். ஸ்லோவா மீன்ஸ் அந்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதும் சரி, சால்வ் பண்றதும் சரி, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா பண்ண மாதிரி எனக்கு ஃபீல். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நான் பண்ண விஷயம் ஸ்லோவா போச்சா இல்ல ஓரளவுக்கு கரெக்டா தான் இருந்துச்சா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் எல்லாருக்கும் மெயினா புரிஞ்சுச்சா அப்படின்னு பாருங்க. ஏதாவது புரியல அப்படின்னா அந்த சம்ம சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இப்போ போனதுல சொன்னீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி வச்சு ஏதோ ஒரு வீடியோ சொல்லிடுவேன் மறுபடியும். ஏன்னா இதோட முடிய போறது இல்ல. பயிற்சி 1.3 இருக்கு. அடுத்து 7வது புக்கு, 8வது புக்கு, 9வது புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த புக்கெல்லாம் முதல் முடிக்கணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோல அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அது மாதிரி இதுக்கப்புறம் நமக்கு எப்போ நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுதோ ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நான் அடுத்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் சரிங்களா. அது வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்கட்டும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஏதாவது வச்சு, அதாவது நம்ம ஃப்ரீயா கொடுக்குற விஷயம் ஃப்ரீயா போய் சேரணும். அது நிறைய பேருக்கு போய் சேருது அப்படின்னா நான் இன்னும் நிறைய கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொடுப்போம். இதை பார்த்துட்டு ஒரு சில தவறுகளா கொடுத்தாலும் சரி, நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி நிறைய வீடியோஸ் போடுறாங்க. நான் போடுறது தப்புனே சொல்லல, அவங்க முயற்சி பண்ணட்டும். பட் என்னோட எய்ம் என்ன அப்படின்னா, நான் கொடுக்குற விஷயம் இந்த இயர் ஃப்ரீயா போகணும்னா ஃப்ரீயா போய் எல்லாருக்குமே சேரணும் சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ அது ஃப்ரீயா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது, நிறைய பேருக்கு போகுது அப்படின்னா நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண தான் போறேன். இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க தான் போறேன். அது மேக்ஸோட நிக்காது. நான் கன்ஃபார்மா சொல்றேன். எக்கனாமிக்ஸ்க்கு பிளான் பண்ணிட்டேன். கரெக்டா ஒரு 35 வீடியோ, 1/2 hour வீடியோ, 1 hour வீடியோ அப்படின்னா 20 வீடியோ, தெளிவா 20 வீடியோ 1 hour வீடியோல எக்கனாமிக்ஸ் டாப் டு பாட்டம். நீங்க குரூப் 1 எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல உங்களுக்கு 8 கொஸ்டின் அதிகபட்சம் கேட்கலாம். 8 to 10 அதிகபட்சமே. ஏன்னா தமிழ்நாடு எக்கனாமி வந்து நமக்கு யூனிட் 9ல வருமா, எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் 4 எழுதுனீங்களா 5 கொஸ்டின் அதிகபட்சம், 5 to 6 மேக்ஸிமம் வச்சுக்கலாமா. ஸோ அந்த 6 கொஸ்டின் வரைக்கும் நான் சொல்றதை தாண்டி வராது. கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எப்படி நான் மேக்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன் இன்பிட்வீன்ல. பட் நான் சொன்னது உண்மை. ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் நமக்கு இந்த சேனல், நம்ம சேனல்ல ரீச் ஆகுது. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ரீச் ஆன உடனே கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் வீடியோ பின்னாடியே வரும் சரிங்களா. அடுத்து 1,50,000 ரீச் ஆகும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் வீடியோ வர ஆரம்பிக்கும் சரிங்களா. நான் எல்லா வீடியோ கொடுக்குற ஐடியால தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஃப்ளோ போட்டோம். மேக்ஸ் டைமிங் அஃபெக்ட் ஆகாதுமா, அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் வீடியோ நிறைய கொடுக்குறப்போ மேக்ஸ் நின்றுமா, மேக்ஸ் நிக்கவே நிக்காது. மேக்ஸுக்கான டைம் 4 மணி. அது 150 கிளாஸ்ல முடிச்சு இந்த கிளாஸே கம்ப்ளீட் ஆனாலும் ஒரு ரிவிஷன் பேட்ச் மாதிரி போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய முடிக்காத கொஸ்டின் இருக்கும். இப்போ அப்கமிங் எக்ஸாம்ல வரக்கூடிய கொஸ்டினா இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினையும் முடிச்சுட்டோம் அப்படின்னா அந்த டாபிக்ல ரயில்வே எஸ்எஸ்சிக்கு என்ன கொஸ்டின்ஸ் வரும் அந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஃபுல்லா. 4 மணி மேக்ஸ், அது நிக்கவே நிக்காது, கண்டினியூஸா போகும் சரிங்களா. பட் இன்க்ளூடிங் இதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் வரணும் அப்படின்றப்போ எனக்குமே கொஞ்சம் ஒர்க் டைமிங் தேவைப்படுது. அந்த டைம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம், ஸ்கூல் புக் பேஜ் நம்பர்ல இருந்து இது மாதிரி தெளிவா கொடுக்கணும். நம்மளை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட வரக்கூடாது. ஸ்கூல் புக்ல புக் பேக்கையும் முடிக்கணும். அதே டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அந்த பேட்டர்ல என்னெல்லாம் கேட்டாங்களோ அதையும் கொண்டு வந்து கொடுக்கணும். பட் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன் எக்கனாமிக்ஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. அதிகப்படியான மெம்பர்ஸ் புரியாத விஷயம் சொன்னா ஒன்னு எக்கனாமிக்ஸ், இன்னொன்னு சயின்ஸ். மேக்ஸுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டாபிக் மேக்ஸ் கேட்டாங்க. மேக்ஸை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு சிலவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. இப்படியே போனா ஓகே பாஸ் பண்ணா நம்பிக்கை வந்துருச்சு. இன்னும் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வரும். நீங்க ரொம்ப லோவா இருப்பீங்க, டெவலப் ஆயிடலாம் சரிங்களா. அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டா இருங்க. மேக்ஸ் நம்மளை தாண்டி வராது. ஃபுல் மார்க் 25க்கு 25. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோ பயமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நானே கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ளோ போய்கிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா வித்தின் 1 month, அடுத்த மாசமே கூட 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகலாம். ரீச் ஆன அடுத்த நாள் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வீடியோ வர ஆரம்பிக்கும் இதே மாதிரி சரிங்களா. பட் டெய்லி வராது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஏன்னா அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டாலே உங்களுக்கு 2 மாசத்துல ஃபுல்லா முடிஞ்சிடும்.
ஏன்னா நான் கண்டென்ட் ரெடி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இது சின்ன ஒர்க் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட்டை பேஸ் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லா சப்ஜெக்டும் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நானுமே உங்களுக்கு கொண்டு வந்து தர்றேன். ஸோ அது மாதிரி கீழே இந்த சேனலுக்கு கீழே நம்ம வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே வச்சிடுறேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சிடுறேன், டெலகிராம் லிங்க் கீழே இருக்கும், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் அண்டு வாட்ஸ்அப் இதில் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு ஆடியோ ஃபைல் கொடுக்குறேன். டெய்லி காலையில் 4 மணிக்கு ஒரு ஆடியோ ப்ளஸ் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல 2 கொஸ்டின், ரொம்பலாம் இல்லை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 2 கொஸ்டின் கேட்பேன், முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவை கிளிக் பண்ணி கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் வந்துடும். இப்போ வீடியோ இன்னைக்கு டிலே ஆகுது அப்படின்னா நம்ம ரெடி பண்ண உடனே நம்ம டெலகிராமில் போட்டுருவோம், ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப்பில் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிற மெசேஜ் டேரெக்டாக வரணும் அப்படின்னா என்னோட நம்பர் 962666999743 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேரு 150 ஹவர்ஸ் கிளாஸ் இந்த நேம் மென்ஷன் பண்ணுங்க. 150 ஹவர்ஸ் கிளாஸ், உங்களோட நேம், முடிஞ்சா என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஆ குரூப் 2ஆ, இதை மென்ஷன் பண்ணி என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்றவங்கலாம் சேவ் பண்ணி வச்சுட்டு பட் என் நேமை சேவ் பண்ணிடணும்பா. இந்த நேமை சேவ் பண்ணிட்டு பண்ணாதான் நான் ஒரு பாட்காஸ்டோ போட்டா உங்களுக்கு டேரக்டா ரீச் ஆகும். நான் இதை வந்து உங்களுக்கு டேரக்டா ரீச் பண்ணுவேன். ஸோ ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலா குரூப்ல கொடுக்கறத விட இண்டிவிஜுவலா வந்தா ஈஸியா பார்த்துருவோம். ஸோ இது ப்ராட்காஸ்ட், சரிங்களா? நீங்க யாரெல்லாம் என் நேமை சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ நான் உங்களுக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்ணிடுவேன். இப்போ மேக்ஸ் பேட்சா, மேக்ஸை பத்தி ஏதாவது ஒரு புது அப்டேட் வருது, டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக வருதுன்னா உடனே உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருவேன். நம்ம ஏதாவது ஒரு அப்டேட் பண்ண போறோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் இதை கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இது இப்போ 1.2 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல 1.3 முடிச்சிருவோம். அதுக்கடுத்து 7th புக்கோ 8th புக்கோ ஒரு புக்கை ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி பிளான் பண்றேன். ஆனால் 1 hour அதிகபட்சம், அதுக்கு மேலே வேணாம். ஏன்னா நான் மொத்தமாக வீடியோ எடுக்கிறப்போ ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு 1 hour வீடியோ ஒன்று வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ 45 minutes வரும். இல்லை 2 1 hour வீடியோ வந்தால் ஒரு 45 minutes வீடியோ, அந்த மாதிரி என்னோட டைமிங்கை பொறுத்து மாறும். சரிங்க, வீடியோ எடுக்கிற டைமிங் அப்படிங்கிறது என்னோட ஒர்க் டைமிங்கை பொறுத்து மாறும். ஆனால் ஒரு வீடியோ குறைஞ்சது 40 நிமிஷத்துக்கு கீழே போகாது. அதிகபட்சம் 1 hour இல்லை 1.25 மணி நேரம், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா பார்க்கறதுக்கும் கரெக்டாக டைம் வேணும்ல, சரிங்களா? அது மாதிரி இன்னைக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க, நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட், நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட். ஸோ ஆக்சுவலாக அவங்க டெய்லி 1 hourன்றது நான் என்னோட டைமே அஃபெக்ட் பண்ணாமல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நல்ல விஷயம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன குரூப் 4ல வந்து 22 கொஸ்டின் போட்டிருக்காங்க, 3 கொஸ்டின் தான் மிஸ்டேக். ஆனால் இப்போவும் நம்ம வீடியோ 1 இல்லாமல் வாட்ச் பண்ணுறாங்க. அந்த 3 கொஸ்டின் 3 மார்க் வேணும், ஆக்சுவலாக 1 மார்க்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ பரவாயில்ல, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பட் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 1 hour வீடியோன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சா 5 மணிக்குள்ள முடிஞ்சிருது. 5 மணிக்கு அஸ் யூஸ்வல் நான் வீட்டில் என் வேலையை பார்த்துட்டு இத்தனையும் ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க. ஸோ அவங்க வேலையை பார்க்க கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ உங்களுக்குமே அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் ஒருத்தவங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கொடுக்குற ஜிகே டாபிக்குமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான இது சொன்னேன் இல்லைங்களா, முடிய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் 2024 எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு, அதாவது குரூப் 4ல இருந்து குரூப் 1 வர எனிதிங் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த வேலைக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.